மனித உயிர்களை முதலைகள் காவு கொண்ட கோரச் சம்பவங்களை அடுத்து நில்வலா கங்கையில் உள்ள முதலைகள் தொடர்பில் கடந்த காலங்களில் பலரது கவனமும் திரும்பியது. நில்வலா கங்கையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் மேற்கொண்ட பயணத்தின் போது முதலைகளின் நடமாட்டம் தொடர்பிலான பல விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. கங்கை கடலுடன் சங்கமிக்கும் இடத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தின் நில்வலா கங்கை பயணம் ஆரம்பமானது. சங்கமத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த எமக்கு சில வினாடிகளில் இந்த கெட்டவர்க்க முதலையை காணும் வாய்ப்பு கிட்டியது. இரு கரைகளிலும் காணப்படும் மாசடைந்த சூழல் முதலைகளுக்கு உணவை தேடிக் கொள்வதற்கான வழிவகைகளை தோற்றுவித்தன. கங்கை கரையோரத்தின் சில பகுதிகளில் காணப்படும் அடர்ந்த வனாந்தரமானது விலங்குகள் மறைந்திருப்பதற்கான சிறந்த அமைவிடமாக காணப்பட்டது. நகர்ப்புற மக்களின் செயற்பாடுகளினால் கங்கையின் கரையோர பகுதி மாசடைந்துள்ளமையை எம்மால் காண முடிந்தது. கங்கையின் இருமருங்கிலும் கழிவுகள் நிறைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. இறைச்சி தயாரிக்கும் இடங்களையும் நில்வலா கங்கையின் இருமருங்கிலும் காண முடிந்தது. அத்துடன் சில இடங்களில் கங்கையை அண்மித்து இவ்வாறான இடங்களும் தென்பட்டன. இவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் கங்கையில் விடுவிக்கப்படவில்லை என கூற முடியாத அளவிற்கு நில்வலா கங்கை மாசடைந்துள்ளது. பல பயிர் நிலங்கள் கங்கையை அண்மித்த பகுதியில் அமைந்துள்ளதுடன் அங்கு பிரதேச மக்கள் இருந்ததை எமது பயணத்தின் போது அவதானிக்க முடிந்தது. அதனை தவிர பசுக்களும் கங்கை நீர்மருங்கிலும் தமக்கான உணவுகளை தேடிக் கொள்கின்றமையை காண முடிந்தது. நில்வலா கங்கையை அண்மித்த பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் அவற்றின் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பற்ற நீர் பாவனையில் ஈடுபடுவதனை பெரும்பாலும் அவதானிக்க முடிந்தது. இருப்பினும் உயிராபத்து காணப்பட்ட போதிலும் நில்வலா கங்கைக்கு அருகாமையிலிருந்து வெளியேற மக்கள் தயாராக இல்லை. 20 அடியை விட நீளமான முதலைகள் இந்த கரைகளில் உள்ள விலங்குகளை பிடித்து உண்டுகின்றன. மக்களை அவதானித்துக் கொண்டு அங்குமிங்கும் நடமாடும். மக்கள் கங்கைக்குள் இறங்குவதில்லை, எவரும் இறங்கி குளிப்பதும் இல்லை. இவை இருந்த போதிலும் பயனில்லை, நமக்கு நீர் இல்லை. நீர் வசதியற்ற பலர் உள்ளனர். அவர்கள் வறட்சியான காலப்பகுதியில் இங்கு வந்தே குளிப்பார்கள். நில்வலா கங்கையில் இரவு வேளையில் நியூஸ் குழரின் பயணம்